நமது கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி 2010 ஆகஸ்ட் 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் நாகர்கோவிலில் வைத்து வல்லமை ஊழியர் முகாம் நடைபெற்றது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக அநேக தேவ பிள்ளைகளின் ஆவிக்குரிய வரங்கள் இந்த கூட்டங்களில் அனல் மூட்டி எழுப்பப்பட்டது. தேவன் விரும்புகிற தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஊழியர்களாய் எழும்ப வேண்டும் என்ற தீர்மானத்தை அநேகர் எடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டங்களில் வழங்கப்பட்ட செய்திகள் வாயிலாக இதை கேட்கப் போகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எழுப்புதல் அடைய வேண்டும் என்ற பாரத்துடனும் இதை தொகுத்து வழங்குகிறோம். பார்த்து பயனடையுங்கள். தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற ஊழியர்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கருத்தரங்கிலே வந்திருக்கிற உங்களுக்கு, ஊழியர்களாகிய உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்னுடைய நன்றி. Praise the Lord. Hallelujah. கை தட்டுறது இலவசமாக இருக்கு. ஒரு கஷ்டம் இல்லாமல், ஒரு பணம் செலவு இல்லாமல் கை தட்டிகிட்டே இருப்பீங்க. செலவில்லாதனால தான் கை தட்டுவீங்க. ஏதாவது செலவு இருந்தால் கை தட்ட மாட்டீங்க, ஃப்ரீயாக தட்டுறீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை கவனமாக கேட்காவிட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏனென்றால் வருஷத்திலே 1 தரம் 2 தரம் தான் தமிழில் நான் மெதுவாக பேசுவேன். மற்றபடி தெலுங்கில் பேசி எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. கவனமாக கேட்காவிட்டா ஒன்றுமே புரியாது. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி இருக்கு. உங்களை போல தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் கருப்பாக இருப்பாங்க. இந்த பகுதிகளில் நான் பார்த்தபோது நிறைய சர்ச்சஸ் இருக்கு. எங்கே பார்த்தாலும் தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வால் போஸ்ட் நிறையா போட்டிருக்கிறது. சுவிசேஷ கூட்டங்கள் உண்டு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்கிற இடம். அது மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களில் மிஷனரிஸ் தியாகத்தோடு ஊழியம் செய்து நிறைய இந்த இடங்களெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. இந்த நாட்களில் நாங்கள்லாம் ஊழியம் செய்கிறதை காட்டிலும் அந்த நாட்களில் அவங்க செய்த தியாகம் பெரிய
பெரிய தியாகம் என்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு செய்த தியாகத்தினால தான் நாம் இப்பொழுது கை தட்டிகிட்டு இருக்கிறோம். Praise the Lord. Amen. ஒரு சிறிய பாட்டு பாடிக்கிட்டு வா. வேண்டாமா? எதில் வருமோ எனக்கு தெரிய மாட்டேன். தெலுங்குல வருமோ தமிழில் வருமோ தெரிய மாட்டேன். நான் இயேசு ராஜா, ஆராஜ தெய்வமா, ஆராஜ தெய்வமா, నా స్తోత్ర గీతమా, నా యేసు రాజా 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 యేసు రాజా 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 వనాందిన పావైలే ఎన్ పాదువాపు నీరే ఎన్ జీవము నీరే వనాందిన పావైలే ఎన్ పాదువాపు నీరే ఎన్ జీవము ஆமென். காலையிலே நான் ஒரு செய்தி கேட்டேன். இப்பொழுது செய்தி
கொஞ்ச நேரம் கேட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தில் இருக்கும்போது இவர் யுத்தத்தை பற்றியும் போராட்டத்தை பற்றியும் இந்த கர்த்தர்களை பேச சொல்லி கர்த்தர் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் இங்கிலீஷில் பேசினாங்க. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வழங்குச்சு, இங்கிலீஷில் பேசிட்டே இருந்தாங்க, வழங்குச்சு. பிறகு நான் ஜெபம் பண்ணி பார்த்தா எனக்கும் அதுதான் வருது. யுத்தத்தை பற்றி தான் எனக்கும் வருது. அது என்னன்னு தெரியல. ஒவ்வொருவரும் எங்கே பிறந்தாலும் எங்கே வளர்ந்தாலும் ஆவியானவருடைய ஐக்கியமானது எங்கே இருந்தாலும் ஒரு காரியத்தை தான் பேசும். அவர் பேசினால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன், ஐயா 7 வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எங்கள் மனைவி மாற மாட்டான்றாங்க ஐயா, எங்கள் மனைவி மாறணுமானா நான் என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரன் கேட்குறாரு. என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். 7 வருஷமா ஜெபம் பண்ணுறையா அப்படின்னு சொன்னார். நான் இனி அவங்க மாறணுமானா நீங்கள் ஜெபம் நிப்பாட்டுங்க அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி பார்த்தார். என்ன இந்த மாதிரி இந்த மாதிரி ஆலோசனை சொல்றாரு. நீங்க ஜெபம் நிப்பாட்டிடுங்க இனிமேல. அப்ப என்ன செய்யணும்? ஜெபத்தில் போராடி பாருங்க. ஜெபம் சொல்றது, இயேசுவே நல்லவர், நீர் வல்லவர், நீங்கள் போதுமானவர், எல்லாவற்றையும் தந்தீர், சுகமா இருக்கிறோம், தேவையானது தேவையில்லாதெல்லாம் கொடுத்திருக்க, ரொம்ப நன்றி சுவாமி, எங்களோட கலப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும், ராத்திரி எல்லாம் ஒரு குறுக்கா மாதிரி என்னை பாதுகாத்து கொள்ளணும், நான் தூங்க போகிறேன், என் வீடெல்லாம் சுற்றில ஒரு தூதர்களை வச்சு பாதுகாத்து கொள்ளணும், ஜெபம் பண்ணி ஆமேன் அன்னு சொல்கிறோம். அது ஜெபம், அதானே ஜெபம். ஆனால் ஜெபம் பண்ணுற வேண்டாம், இனி ஜெபத்தில் போராடுங்க, உபவாசம் விடுங்க, முட்டு போடுங்க, காரியம் நிறைவேற வரைக்கும் எழுப்பாராத விசிராந்தி తీసుకోకూడదండి, கிடைக்கிற வரைக்கும் முழங்கால் இட்டு ஜெபத்தில் போராடுங்க அப்படின்னா. போராடினா என்ன நடக்கும்? போராடு பாருங்க. வேர்வை ரத்தம் போல வந்ததாம் இயேசுவுக்கு. அவர் வாய் திறந்து ஜெபம் பண்ணும்போது மிகவும் சத்தமாக ஒரு கூக்கரில் விட்டாராம். அதெல்லாம் ஜெபத்தில் போராடுகிற ஒரு அனுபவம். அது செய்து பாருங்க. சும்மா அமைதியில் வயிற்று நிறைய சாப்பிட்டுட்டு காலி இல்லாமல் வச்சுக்கிட்டு வயிற்று களைச்சி இருக்கிறேன், ஊழியம் செய்துட்டு நான் ஜெபம் பண்ணி தூங்குறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இந்த மனைவி மாற்றிக்கொள்ளும் சுவாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டா அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் கதை, சரி வராதிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு ஒரு ரோஷம் வந்துச்சு. அதுக்கு பிறகு போய் 3 நாளாக முட்டி போட்டு சாப்பாடு இல்லாமல் ஒரே குக்கர்களோட ஜெபம் பண்ணியிருக்கார். முறுமுறுப்போடு இல்லை, குக்கர்களோட ஜெபம் பண்ண. ஜெபம் பண்ண 4வது நாளைக்கு நிகழ்ச்சி வந்து சொன்னார், இந்த மனைவி ஞானஸ்தானம் எடுக்க ரெடியாக இருக்கு. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலை. அதான் இவர் சேரு ஊழியம். இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் ஊழியம் செய்துட்டு இருந்தாலும் அந்த அம்மா சமையல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வந்து கூடத்தில் உட்கார்ந்து வசனம் கூட கேட்காது. விசுவாசிகள் எங்கெங்கயோ வந்து ஓடி ஓடி வந்து உட்கார்றாங்க, பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து உட்கார்றாங்க. இவங்க வர மாட்டாங்க. என்ன அவருடைய பிரசங்கம் நான் கேட்கறதுன்ற மாதிரி. வேதத்தில் நம்ம கவனித்து படிக்கும்போது லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை எனக்கு வந்து உங்களுக்காக ஜெபிக்கும் போது இது வந்து ஞாபகம் வந்துச்சு. அதாவது 11ஆம் அதிகாரம் 21வது வசனம் தமிழ்ல எனக்கு படிச்சு நீங்க காட்டினா அதை எடுத்து நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு தமிழில் எப்படி இருக்கான்னு தெரியாது, நான் தெலுங்கு பைபிள் தான் வச்சிருக்கிறேன். ஆயுதம் தரித்த பலவான் ஓஹோ அப்படியா? எப்படி
ஆயுதம் தரித்து ஆயுதம் தரித்த பலவான் ఆయుధములు ధరించుకొనిన బలవంతుడు తన ఆవరణమును కాచుకొనినప్పుడు అతని సొత్తు భద్రముగా ఉండును. ஒரு பலவான் இருக்கிறான், அவன் ஆயுதத்தை தரித்து கொண்டவனாக இருந்தால்தான் அவனுடைய ஆவரணம் என்னது தமிழ் ஆவரணம், கேம்பஸ், அவனுடைய கேம்பஸ், அவனுடைய சொத்து அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குமா, சொத்து பத்திரமா இருக்குமா. ஆயுதம் தரித்து கொள்ளாம ரொம்ப ஊறி போய் இருக்கிறான், ரொம்ப ஊறி இருக்கு, ஆனா ஆயுதம் இல்லை. ஆனா பிசாசு ஆனவனுக்கு தெரியும் எங்க அடிச்சா இவன் விழுவான் அப்படின்ட்டு. அதனால நாம ஆயுதம் தரித்து கொண்டவர்களாக நமக்கு கர்த்தர் தந்த இந்த சொத்து இருக்குது. என்ன சொத்து? ரட்சிப்பு. அவங்க சொல்றாங்க ரட்சிப்பின் சொத்து இருக்கு. நமக்கு தேவன் எத்தனையோ ஆயுதங்கள் தந்திருக்கிறாராம். அதான் சொல்றாரு பவுல், சொல்றாரு தேவன் தந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஒரு தீமையான ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது நீங்க சரியாய் பலத்தோடு நிற்க முடியும் அப்படின்னு சொல்றார். பிசாசை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த ஆயுதங்கள் என்னதென்று நமக்கு வேதம் பலவிதமாக சொல்லிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒவ்வொரு விதமாக இந்த ஆயுதங்களை பற்றி நமக்கு வியாக்கியானமாக நம்முடைய பக்தி விருத்திக்காக அவங்க வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆயுதங்கள் நாம் தரித்து கொள்ளாவிட்டால் யுத்தத்திலே நாம் ஓடி போத்தோம். நம்மகிட்ட என்னது ஓடி போனது? தோற்று போகிறோமா? தோற்று போகிறோம். ஜெயிக்க முடியாது, தோற்று போகிறோம். ஒரு ராஜாவுக்கு 1000 சைன்யம் இருக்கு, 1000. இன்னொரு ராஜாவுக்கு 100 பேர் தான் இருக்கு. அந்த ராஜா சும்மா தொந்தரப்படுத்துறார், நான் உன்னோட சண்டை போடுறேன், நீ அழிஞ்சு போவ, உன்னோட சைன்யம் எல்லாம் நாசமாய் போயிடும், உள்ள தேசமெல்லாம் ரத்தபாதமாக மாறிடும், அதனால நான் உன் மேலே யுத்தத்துக்கு வரேன், நீ சமாதானப்படுறியா என்னோட அப்படின்னு சொல்லி இந்த ராயபாரி, இந்த ராயபாரினா அம்பாசிடர்ஸ்னா தமிழ் எப்படி? அம்பாசிடர்ஸ்னா என்னது? தூதுவரா? ஆட்களை அனுப்பி அந்த இடத்துக்கு அந்த மனுஷனோட பேசுங்க, அந்த ராஜாவோட. அவனுக்கு 100 பேர் தான் இருக்கு, நமக்கு 1000 பேர் இருக்கு, சமாதானப்பட சொல்லு, அவன் கீழ்ப்பட சொல்லு, ஏதாவது பணம் கட்டிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க, ஆளை அனுப்புகிறாங்க. இந்த ராஜா என்ன சொல்கிறான்? முடியாது, அவன் சண்டைக்கு வரட்டும், அவனோட கை ஒரு கை பார்க்குறேன், இன்னும் அவன் பெரிய காரியம், இன்னும் 1000 பேர் இருக்கான்னு சொல்லி விளையாடுறான், வரடும் அவன் யுத்தத்துக்குன்னு சொல்லி இவன் இந்த ராஜா சும்மா சவால் எடுக்கிறான் அந்த ராஜா மேலே. 4-5 தரம் அவர் அனுப்பிக்கிறாரு, ஆனால் இவர் ஒன்றும் அசையில், வர சொல்லுங்க யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்போ ராஜா சொன்னார், எதை பார்த்து, எந்த பலனை பார்த்து நீ இப்படி எங்களோட சண்டைக்கு வரத்துக்காக நீ ஆசைப்படுகிற, எதை பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ராஜா கேட்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே, பார்க்கணுமா என்னுடைய பலன் பார்க்கணுமா, என்னுடைய பலன் பார்க்கணுமா, சரி டை
சேனையின் அதிபதியே நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறார். அவன் வந்த உடனே கத்திலே வயிற்றிலே குத்தி அங்கே விழுந்து சாவு அப்படின்னு சொல்லிக்கிறார். அவன் உடனே கத்தி எடுத்துட்டு குத்திட்டு அங்கே விழுந்து சத்திட்டான். இன்னொரு தம்பியை கூப்பிட்டான், ரதசாரதியை கூப்பிட்டான். நீ ரதத்தின் மேலே ஏறி அங்கிருந்து ஒரே குதிச்சு சாகு அப்படின்னாரு. அவன் திடீர்னு எழும்பி மேலே போய் குதிச்சுட்டு சத்துட்டான். இதுதான் என்னோட பேலன், இந்த ராஜாவுக்கு போய் சொல்லு. அவன் ராஜாவுக்கு சொன்னான், இது என்ன ஒரு பேலன், சாக சொல்றானே அவன் செத்துடுறாங்க, இது என்ன பேலன்? நம்ம கிட்ட சும்மா சாதாரணமான ஆள் இருக்கிறாங்களா சொல்லி நம்மளோட பேலன் என்னதுன்னு பார்க்கணும்னு சொல்லி அவன், ஏய் சேனாதிபதி எங்க வா, வாப்பா, கத்தி எடுத்துட்டு வயிற்றுல குத்து சாவு அப்படின்னாரு. நீ சாவியா? என்ன சாக சொல்றிய? பிள்ளை கூட்டி இருக்கு எனக்கு, மனைவி பிள்ளை, நீ சாவு என்ன? ஏதோ வேலை செய்து இங்கே வேலை செய்தது நீங்கள் கொடுக்குற கூலி கொடுத்து நாங்கள் சம்பளம் வச்சுட்டு பழைக்கலாம் நான் நினச்சிட்டு வந்தேன், சாக சொல்றியா போயா அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான். இன்னொருத்தனை கூப்பிட்டான், ஏய் நீ ரதத்து மேலே இருக்க முடியாது, அதெல்லாம் அந்த கதையெல்லாம் அவனுக்கு முடியாது. அவன் சேனையில் இருந்திருந்தா அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஜீவனை வெறுக்கத்தக்கதாக அந்த தீர்மானம், இந்த பிரதிஷ்டை, அந்த தியாகம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம சண்டைக்கு போக முடியும், எதிரியை நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயத்தோடு நம்ம திரும்பி வர முடியும். நம்மளோட ஜெயம் தேவனுடைய ஜெயமாக, தேவனுடைய ஜெயம் நம்மளுடைய ஜெயமாக மாறும். அது தேசத்துக்காவது நம்ம குடும்பத்துக்காவது நம்மளோட தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய ஜீவியத்துக்காவது ஒரு ஜெயம் தேவை. அது எப்படி வரும்னா நம்ம எவ்வளவாக நாம தியாகம் பண்ணுகிறோமோ அவ்வளவாக தான் கர்த்தருடைய சேனையிலே நம்ம யுத்தம் பண்ண முடியும், அது ஜெயமாக முடியும். அப்படி இல்லாம சும்மா பொழப்புக்காக யாரோ மெச்சுக்கொள்வாங்க, யாரோ நம்ம இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது செய்யலாம், எப்படியோ நமக்கு வேலை கிடைக்கல ஊழியமாவது செய்யலாம். பார்த்தீங்களா, வேலை கிடைக்கல எப்படியாவது ஊழியமாக செய்யலாம், ஊழியம் கிடைச்சி வேலை கிடைச்சி வேலைக்கு போயிடும், ஊழியம் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஊழியம் செய்திடலாமே அப்படின்ற மாதிரி. இல்லை எப்படியோ கவர்மெண்ட் ஆட்களை விட்டுட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆட்கள் 58 வயசு வந்துச்சு, 60 வயசு வந்துச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம். இனி அவங்களுக்கு கொடுக்குற பென்ஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்போ நம்ம ஊழியம் ஆரம்பிச்சுட்டா எப்படி இருக்கோம்? சுடு தண்ணியில் பச்சை தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் அதுக்கு அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுமே, அதனால ஊழியம் ஆரம்பிச்சிருவோமா? நம்ம யுத்தத்தில் இருக்கணுமானா, யுத்தத்துக்கு மிலிட்டரியில போகணுமானா எல்லா விதத்திலே அவன் பயிற்சிக்கப்பட்டு எல்லா விதத்திலே அவன் நேர்மையாக பலனுள்ளவனாக இருந்து தேவனுக்கு அந்த யுத்தத்துக்கு தேசத்துக்காக ராஜாவுக்காக எதையும் செய்ய துணிஞ்சு தியாகம் பண்ணவர்களா இருந்தால்தான் யுத்தத்தில் நிற்க முடியும், இல்லாவிட்டால் நாம நிற்க முடியாது. ஒரு தரம் என்ன நடந்துச்சுன்னா, இயேசு சுவாமி சீசர்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு வார்த்தை கேட்குறாரு. நீங்களாம் பைபிள் நல்லா தெரிஞ்சதுனால நான் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் சொல்லலை, எனக்கே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா ரொம்ப மருதி, இந்த மூளை ரொம்ப மருதி. 7 வருஷமாக நடு ரோட்டிலே பைத்தியம் பிடிச்சி நடந்தவன் நான். 7 years. எனக்கு 10 வயசுல இருந்து 17 வயசு வரைக்கும் ரோடாக சுற்றிட்டு ஊரா சுற்றிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டே இருந்தது. பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டே ரத்தம் வாந்தி பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டு ஆட்கள்லாம் என்னை பார்க்கும்போது, சொந்தக்காரங்களை பார்க்கும்போது இவன் கர்மம், இவனுடைய கர்மம் ஆடுவாங்க. அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால 6வது கிளாஸ் 2 தரம் ஃபெயில் ஆகிட்டேன். மறுபடியும் ஸ்கூலுக்கு போகல, ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது. ஒரு
10 வருஷம் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன். சில சமயத்தில் எச்சி இலை சாப்பிட்டுட்டு இலை போட்டால் அந்த எச்சி இலையில் இருக்கிற எச்சி சாப்பாடு சாப்பிட்டுட்டு பண்டிகளோட நாய்களோடு சுற்றி இருந்த மனுஷன் நான். நீங்கள்லாம் ரொம்ப திறமை உள்ளவங்க, ஞாபகம் உள்ளவங்க, நல்ல மூளை உள்ளவங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க. உங்களுக்கு வசனம் தெரியும். உங்களுக்கு தெரியாத வசனமா? நான் என்னத்துக்கு உங்களுக்கு வசனம் சொல்லணும்? நான் ஒரு கதையாக சொல்கிறேன். ஏசாமி கேட்குறாரு, என்னை பற்றி எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சிலர் சொல்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குற யோகான் எலும்பி வந்துட்டாரு கலரில் இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? சிலர் சொல்கிறாங்க, இர்மியா, ஏசாயா தீர்க்கதரிசிகளை ஒருவர் நம்மளோட மத்தியில் எலும்பி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசாமி கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஏசாமி கூட தீர்க்கதரிசிகள் செய்தது போல பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததுனால அப்படி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு அப்படின்னு ஏசாமி சொல்லாம, சரி அவங்கெல்லாம் அப்படி நினைக்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு, அதனால தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுடைய மனதில் இவரை பற்றி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஏசாமி கேட்குறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் வலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம்னு சொல்கிறாங்களே. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், உங்களோட ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்களே வாய் திறந்து அறிக்கை பண்ணுறாங்களே, நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இது கேட்குறாரு அவங்கள. அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒருவர் சொல்கிறாரு, நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னார். உடனே ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லாம ஏசாமி அடுத்த வார்த்தை கொண்டு சொல்றார். என்ன சொன்னார்னா, ரத்தமும் மாம்சமும் உனக்கு இது வெளிப்படுத்தவில்லை. இந்த வார்த்தை கவனிங்க. என்னோட பிதாவானவர் தான் உனக்கு இந்த விஷயத்தை உனக்கு விளங்கப்படுத்தினார். அப்படின்னா ஏசாமியோட மனசுல இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பற்றி அவனுடைய ரத்தமும் மாம்சமும் கூட ஒரு வெளிப்பாடு கொடுக்கும். பிதாவானவரிடத்திலிருந்து வருகிற வெளிப்பாடும் இருக்கும். ஏன் மற்றவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளை நினைச்சாங்க, இவர் மாத்திரம் இவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர் மாத்திரம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு முன்ன அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாவற்றை விட்டு வந்திருக்கிறோம். We are dedicated ones. நாங்க இயேசு தேவனுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, அவர் அழைத்த அழைப்பின்படி அழைத்த உடனே பின் திரும்பி பார்க்காதபடி எல்லாவற்றை விட்டு, அந்த வசனத்தில் இருக்கு, ஜீவனையும் வெறுத்து பழப்புக்காக அல்ல, சம்பாதிக்கிறதுக்காக அல்ல, எல்லாவற்றை விட்டு நாங்க வந்திருக்கிறோம் என்று அவங்க சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இந்த பிதாவானவர் இந்த வார்த்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்ப ஒரு ஊழியம் செய்யற ஊழியர்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு டைரக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், தேவனிடத்திலிருந்து இவர் நேர்மையான ஒரு தெளிவான 100க்கு 100ஆக இயேசுவை பெற்ற ஒரு விளக்கம் தெரிய வேண்டுமே. ஆனால் அவன் தன்னைத்தான் வெறுத்தவனாக இருக்கணும். அப்படி வெறுக்காவிட்டா நம்ம இந்த ஊழியத்திலே எங்காவது போய் அடிபட்டு தோல்வி அடையிறதுக்காக ஒரு சான்ஸ் இருக்கு. பிசாசு கையிலே அடிபடுற சான்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு அடிபட்டா இருக்கிறோம், ஏதோ செய்ய போறோம்,
ஆரம்பத்திலே பண ஆசையில இருந்தா எப்படி இருக்கும்? இடையில ஒரு பாஸ்டரையா வந்தாங்க. நானும் ஒரு பாஸ்டரு. 553 சபைகளுக்கு நான் பாஸ்டர். 553 சர்ச்சஸுக்கு பாஸ்டரா இருக்கிறேன் நான். ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு சொல்றாங்க, எஸ்ஐயா ரொம்ப ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க அந்த பைபிளுக்காக அப்படின்னு சொல்லி பைபிள் கையில கொடுத்தாரு. பைபிளுக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு. இன்னைக்கு அதுக்கு என்ன வயிற்று வலியா, தலை வலியா, இன்னத்துக்கு பைபிளுக்கு ஜெபம் பண்ணணும்? யார் அவனுக்கு சொன்னது? பாஸ்டரையா இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னா, இல்ல அதுல ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன வச்சிருக்கிறீங்க? லாட்டரி டிக்கெட் வச்சிருக்கிறேன். அதுல லாட்டரி டிக்கெட் வச்சிருக்கிறாரு. இவர் லாட்டரி அடிக்கிறாரு. ஒரு டீ குடிக்க கூட கதி இல்லாம லாட்டரி அடிக்கிறார் ஆளு. ஆனா கடிக்கிற காணிக்க காசெல்லாம் லாட்டரி டிக்கெட் வாங்கி பைபிள்ல வைக்கிறாரு. நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். இல்ல லாட்டரி கடிச்சா ஒரு பெரிய சர்ச்சு கட்டுறதுக்காகத்தான் நான் ஜெபம் பண்றேன். நம்முடைய தேவன் சர்ச்சு கட்டி கொடுக்க முடியாதோ? லாட்டரி கட்டினதான், லாட்டரியில வந்த காசு மூலமா தான் சர்ச்சு கட்டணுமா? ஏன் அந்த பண ஆசை உங்களுக்கு வந்துச்சு? நீங்க ஒரு ஊழியக்காரன் இல்லையா அப்படின்னு சொன்னேன். ஊழியக்காரங்களா இருந்தா பணம் தேவையில்லையா? தேவைதான், இல்லைன்னு சொல்ல. தேவை நம்ம தேடி போக கூடாது, அது நம்ம தேடி வரணும். அது நம்ம தேடி வரணும், நம்ம தேடி போக கூடாது. எதுக்காக போகணும்? கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நான் சொல்றேன். since 42 years 42 வருஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். என்னோட 18வது வயசுல தான் ஊழியத்தில் இறங்கினேன். எனக்கு 18 அப்போ வயசு. ஊழியத்தில் இறங்கி இருக்கிறேன். இது வரைக்கும் கடந்த 42-43 வருஷம் ஆகுது. ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் எங்கே நான் கடன் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. சாட்சியாக சொல்றேன், பெரிய பரிசுத்தவான்ல சாட்சி, நான் கடன் வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. யாருக்கிட்ட எனக்கு தேவை இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்ட மாதிரி இல்லை. ஆனா கர்த்தர் அந்தந்த நேரத்தில் என்னுடைய தேவைகள் சந்திச்சு நான் வெட்கப்படாத ஊழியக்காரனாக வைத்து வழி நடத்துறது எனக்கு தெரியும். அவர் நல்லவர், வல்லவர். நம்ம கேட்கறதுக்கு முன்பாகவே நம்முடைய தேவைகள் அறிஞ்சிருக்கிறவர் தேவன். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. சொன்ன அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஐயா, அந்த மாதிரி வாங்காதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிறகு அவர் முகம் பார்த்துட்டு நான் சொன்னேன், யாருக்கு வந்தாலும் லாட்டரி உனக்கு மாத்திரம் வராது அப்படி இல்லை. அப்படி அவர் சொல்றாரு, எனக்கு வரவன்னு நான் நினைக்கலையா, உன்னுடைய பேர்ல தான் கட்டிருக்கிறேன், என்னுடைய பேர்ல லாட்டரி கட்டிருக்கிறாரு அவரு. அவர் பேர்ல வராதுன்னு என் பேர்ல கட்டிருக்கிறார். என் பேர்ல அசலே வராது, ஏன்னா அதுக்கு தேடி போற ஆள் இல்லைல்ல. அது நம்ம சர்ச்சை கட்டணும் இல்லையா, ஜம்ப் பண்ணுவோம். டிராமா டிக்கெட் வேண்டாம், டிராமா டிக்கெட் அடிச்சுட்டு நாங்கள் சர்ச்சை கட்டுற இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, அவளுங்க இவ்வளோ கொடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்க எழுதுங்க சொல்லி வீடு வீடு சுத்த தேவையில்லை. அது பிச்சைக்காரங்க செய்த வேலை. நம்ம ராஜாதி ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். நம்முடைய பெலன், நம்முடைய பெலன், நம்முடைய வல்லமை, பிசாசை எதிர்க்கிற ஆயுதம் என்னது? விசுவாசம். நம்முடைய ஜீவித்திலே விசுவாசத்திலே நம்ம விசுவாசத்தை இழந்து போனால் நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம மறுபடியும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாது, உள்ளத்திலே முன்னேறி போக முடியாதுன்னு சொல்றது தேவனுடைய வசனம் அப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரங்கள் ஜெயத்தோட ஓடணும், ஆத்ம பாரத்தோட ஓடணும். பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, திமோத்திக்கு எழுதுறாரு சென்ட் பால். என்ன எழுதுறாரு தெரியுமா? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக
இருக்கும்படி, தேவனுக்கு முன்பாக வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கும்படி. எந்த இடத்துல இருக்கு அந்த வசனம்? உங்களுக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 2:15. 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக சத்திய வசனத்தை நிதானமாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும். ஆஹா, நிதானமாய் எப்படி போதிக்கிறவா? பகுத்து போதிக்கிறவனாயும், பகிர்ந்து அது போதிக்கிறவனாயும், போதிக்கிறவனாக உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கும்படி ஜாக்கிரதையாயிரு. வார்னிங். சத்திய வசனத்தை நிதானமாக, praise the Lord, praise the Lord, praise the Lord, நிதானமாக பகிர்ந்து. நான் ஒரு இங்கிலீஷ் பைபிளில் படித்து பார்த்தேன் இந்த வசனம் எப்படி இருக்காண்டு. கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை இப்போ கொஞ்சம் தெரியும், அப்போ தெரியாது, இப்போ தெரியும். அதில் என்ன இருக்கு தெரியுமா? ஒரு விரிவாக்கிற ஒரு பைபிள், அதில் நான் அந்த ஆம்பிளிஃபை பைபிள் அப்படின்னு நினைக்கிறேன், அதில் படித்து பார்த்தா அதில் இருக்கு ரைட்லி டிவைடு அப்படின்னு இருக்கு. இன்னொரு பைபிள் நான் படித்து பார்த்தேன், ரைட்லி ஹேண்டிலிங் அப்படின்னு இருக்கு. சத்திய வசனத்தை, சத்தியமான வசனத்தை ரைட்லி டிவைடிங், ரைட்லி ஹேண்டிலிங். அதான் தேவன் இயேசுசாமி சொல்றாரு, இது என்னுடைய தேவன் இடத்துல இருந்து டைரக்டா வந்த ஒரு வெளிப்பாடு. அவங்களுக்கெல்லாம் வந்தது என்ன வெளிப்பாடு தெரியுமா? ரத்தமும், சொல்லுங்க, ரத்தமும் மாம்சம். அப்படி இருக்குல்ல அந்த வசனம், அப்படித்தானே இருக்குது. மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்து, அது உனக்கு வெளிப்படுத்தல. அப்படின்னா ரத்தமும் மாம்சம் கூட வெளிப்படுத்தும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. பண பைத்தியம் இருக்கிறவனுக்கு வசனம் அதே மாதிரி தான் வழங்கும். நான் நீதிமானம் இருக்கிறதுனால தான் பணத்தை கடனாக கொடுக்குறேன் என்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏதோ அவங்க விருப்பப்பட்டு அதுக்கு மேல ஒரு 10,000 போட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு வட்டியா? அது வட்டி வியாபாரமா? நான் நீதிமானா இருக்கிறதுனால கடன் கொடுக்குறேன், அப்படிதான் வசனம் இருக்கு. அவங்க ஒரு 10,000 போட்டு கொடுக்குறாங்க, அது வட்டியா? பாருங்க, ஒரு ஸ்கூல் மாஸ்டர் இருக்கிறாருங்க, ஒரு ஸ்கூல் மாஸ்டர். அவர் மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப கணக்கு இதில் ரொம்ப திறமையான ஒரு மனுஷன். பகலெல்லாம் டீச்சிங் கொடுப்பாரு, மேத்தமேட்டிக்ஸ் டீச்சிங் கொடுக்குறாங்க அங்கே இதில் ஸ்கூலில், ஹை ஸ்கூலில். பகலெல்லாம் மாஸ்டர், சாயந்தரமானவொடனே பாஸ்டர் ஆயிடுவார். சாயந்தரமானவொடனே பாஸ்டர் ஆயிடுவார். பைபிள் எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு கிராமமாக போவார். ஒரு கிராமத்துக்கு போனார் ஒருத்தர், மைக்கெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி. எந்த பாஸ்டர்மாரோட சேர மாட்டார். இவரே பாஸ்டர் ஆயிடுச்சே, பகலெல்லாம் மாஸ்டர், ராத்திரிலே பாஸ்டர். அவருக்கு கொஞ்சம் வைத்தியம் தெரியும், மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த கிராமத்துக்கு போனால் அவரை டாக்டர்ன்றாங்க, வசனம் சொல்ற இடத்துல பாஸ்டர்ன்றாங்க. ஸ்கூலுக்கு போனால் மாஸ்டர்ன்றாங்க. அவருக்கு 3 பேர். அவர் ஒரு கிராமத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அவர் மேத்தமேட்டிக்ஸ்ல பெரிய திறமை உள்ள மனுஷனாச்சே. பிறகு 5 ரொட்டிகள் 5000 பேருக்கு திருப்தியாக சாப்பிட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு ரொட்டி இந்த பில்டிங் அவள் இருந்திருக்கும். இந்த பில்டிங் அவளை இருந்திருக்காவிட்டா அத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுக்க முடியாது, அவங்க திருப்தி அடைய முடியாது. நான் கணக்கு பண்ணி பார்த்தேன்.
ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேணும், எத்தனை வேணும், துணிக்கள் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஒரு ரொட்டி அந்த நாட்கள் இந்த இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாட்டியம்மா இருந்துச்சு, யோ வாய் மூட்டுக்கு உட்காரையா அப்படின்னு சொன்னாங்க. நீ ஸ்கூலுக்கு போய் கணக்கு போடு, வசனம் சொல்ல நீ தகுதில்லை, உன்னுடைய ரத்தமும் மாம்சமும் இந்த வார்த்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு பாட்டி அம்மா சொல்றாங்க, ஏமா தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க, எவ்வளவு பெருசா இல்லாவிட்டாலும் வண்டி சக்கரம் போல அவ்வளவு இருக்கும், அதுக்கு கம்மி நான் பண்ண முடியாது அப்படின்னு. இவர் பண்றது என்னது, அதுக்கு கம்மியாக நான் சொல்ல முடியாதுன்றார் அவர். அவரால் முடியல, ஏன்னா அவருடைய ரத்தமும் மாம்சம் சொல்லுது. ஒரு ஆளுக்கு எத்தனை கிராம் வேணும், எத்தனை மில்லி வேணும். ஒரு மனுஷன் இருக்கிறான்னா 1/2 kg சாப்பிடுறானே, இன்னொரு மனுஷன் இருக்குன்னா 1.5 kg கூட சாப்பிடுறானே. ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா 2 கிலோ அரிசி அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடும். அப்ப இதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிட்டு கணக்கு பண்ணி தான் நான் சொல்றேன், அது இது கம்மியா பண்ண முடியாது ஆன்றாரு. தேவனுடைய அற்புதத்தை அவரால தாங்க முடியல, அவரால் ஒண்ணுமே சகிக்க முடியல, அதுக்கு கம்மி பண்ண முடியல. நம்ம சொல்றோம் ஆவிக்குரியவர்கள் விசுவாசத்தின் பரிமாணத்தின்படி, விசுவாசத்தின் மேன்மையான விசுவாசம், அது பரிசுத்தமான விசுவாசத்தின்படி தேவனுடைய கர்த்தருடைய வல்லமையை நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவரால் சொல்ல முடியல, ஏன்னா ரத்தமும் மாம்சமும் ரத்தமும் அவளுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. வசனம் ஒன்றுதான், இயேசு சாமி ஒருவர் தான், அவர் தான் வசனம். அந்த வசனம் தான் இயேசு சாமி. அவர் தான் சரீரமாக நம்முடைய மத்தியில வந்து விழாவிக் கொண்டிருந்தார். அவரை வழங்கிக் கொள்றதுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வழங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யாரு வழங்கிக் கொள்வாங்க? முழு இயேசுவை முழுசும் வழங்கிக் கொள்ளத்தக்கதாக என்ன நமக்குள்ள இருக்கணும் என்று வேதத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், ஒருவன் எனக்கு சீசனாக இருக்க வேண்டுமே, ஆனால் அதை விடுங்க, இதை விடுங்க, இதை விடுங்க, இதை சொல்லி தன்னுடைய ஜீவனையும் அவனை வெறுக்கணும். ஜீவனை பாதுகாக்க ஓடி 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 போய் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? தூங்கிட்டாரா? ஜீவனை பாதுகாக்க ஓடி போய் தூங்கினாராம். பயங்கரமான வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுள்ள ஊழியக்காரன். வைராக்கியம், அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு பெரிய வைராக்கியம் உள்ள ஊழியக்காரன். ஜீவனை பாதுகாக்க, அந்த வசனம் அப்படியே இருக்கு, ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படி ஓடி போனார். ஒரு தரம் கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் எனக்காக ஜீவனை வெறுத்தால் அது பாதுகாத்துக் கொள்ளுவான். எனக்காக ஜீவனை வெறுத்தால் பாதுகாத்துக் கொள்ளுவான். தனக்காக தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள ஆசைப்பட்டான், அவன் இழந்து போவான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வேதத்தை நாம அப்பால வைத்து ஊழியர்களாக இருக்கிற நாம் வெக்கப்பட வேண்டிய தேவையில்லை. தேவனுடைய வசனத்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆயுதமாக நம்ம தரித்துக் கொள்ள, இருப்பரும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுனால ஆயுதமாக தரித்துக் கொள்ளணும். சில ஊழியக்காரர்கள் எத்தனோ சந்தர்ப்பங்களை நான் கவனிக்கும் போது சில இடத்துல போய் வெக்கப்படுறாங்க. இன்னத்துக்கு வெக்கப்படுறாங்கன்னு சொன்னா, அவங்க செய்யறது தேவையில்லாத காரியங்கள். வசனத்தில் அப்படி இருக்கோ இல்லையோன்னு கவனிக்காதபடி தேவையில்லாதெல்லாம் பேசுறது. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஊழியக்காரன், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன், ஒரு வீட்டுக்கு போய் அந்த அம்மா வயிற்று கொஞ்சம் உப்பி இருக்கு, அது கவனிச்சுட்டு அங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர வேண்டாமா? வராம, உனக்கு ஆண் குழந்தை பிறப்பாரு, கர்த்தருக்கு காட்டினாரு அப்படின்னு சொன்னார். புருஷன் அங்க பேப்பர் படிச்சுட்டு இருந்த புருஷன் வந்து பெட்டா பெட்டா பெட்டான்னு அடிச்சாரு, கன்னத்தில் அடிச்சாரு. என்னங்க அடிக்கிறீங்க? எதுக்காக அடிக்கிறீங்க? அதுக்கு வயிற்றுல கட்டு வந்திருக்கு,
6 வருஷமா நாங்க கட்டி வந்து அது படாத பாடுபட்டிருக்கு. அதுக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லலாமா? நீ கர்த்தரை காட்டுறேன்னு சொல்லலாமா? உன்னுடைய வேலை என்ன? ஒந்தியா மரியாதையா? நாங்க மிச்சர் கொடுத்தோமா, பிஸ்கட் கொடுத்தோமா சாப்பிடு, டீ கொடுத்தோமா குடி, சிலரை மாத்தி காணிக்க கொடுத்தோமா வாங்கிடு, அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி பேசாதே. நீ ஒரு ஊழியக்காரன். எனக்கு ஆண் குழந்தை பிறந்தெல்லாம் பெண் குழந்தை பிறந்த உங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத போ மரியாதையா? அதுக்கு வயிற்றுல கட்டு இருக்கு. ஆண் குழந்தை பிறக்கன்னு சொன்ன உடனே அதுக்கு நிறைய காசு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி பேச. இதுயா தீர்க்க தரிசனம்? இப்படிதான் தீர்க்க தரிசனம். கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது இயேசுவை பற்றி. இப்ப அந்த உன்னோட வார்த்தையின் மூலமாக அந்த நம்பிக்கை கூட எனக்கு போயிடுச்சு. வத வாங்கிட்டு வெளியில வந்து கர்த்தருக்காக நான் வத வாங்கினேன்னு சொல்றாரு. கர்த்தருக்காகத்தானே இவர் வத வாங்கினாரு? கர்த்தருக்காக தான் வத வாங்கினாரா? தேவையில்லாத வார்த்தை பேசி கதை வத வாங்கிட்டு வெளியில வந்தார். கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் என்னத்தை பேசணும், எப்படி பேசணும்? ஒரு ஊழியக்காரன் வந்தார், வெளியில நிக்கிறார், ஒரு வீட்டுக்கு எதிரில் நிக்கிறாருங்க. அந்த வீட்டார்கள் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஊழியக்காரனை கூப்பிட்டாங்க. உள்ள போனார். 3 நாள் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல 3 நாள் ஆகி போச்சு. கடைசியில அந்த பிள்ளைய கேட்கிறாங்க, இந்த மனுஷனோட நீ போறியா? இந்த மனுஷனோட நீ போறியா? பாருங்க, முதல் நாள் எவ்வளவு கௌரவம் இருந்துச்சு, எவ்வளவு மரியாதை இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷமான அழைப்பு கிடைச்சிருக்கு. 3வது நாள் ஆன உடனே இந்த மனுஷனோட போறியா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த வேல்யூ கவுண்டர்ஃபிட் ஆயிடுச்சு. விலை குறைஞ்சு போகுது, அப்படியே குறைஞ்சு போகுது. இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு பேச வேண்டிய வார்த்தை பேசி கர்த்தர் நம்ம அழைத்த அழைப்பை நம்ம பாதுகாத்துக்கிட்டு அந்த உன்னதமான அழைப்புக்கு ஒரு 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 கௌரவத்தை கொடுத்து நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் தேவை, அவசரமா இருக்குது என்று நம்ம அறிஞ்சு இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் பரிபூர்ணமான தேவனுடைய வசனத்தில் இருக்கிற விளக்கம் நமக்கு தந்து கேட்கிறவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான் தீர்க்க தரிசனம். ரோட்ல இல்ல, தனிப்பட்ட நேரத்தில் இல்ல, ரோட்ல இல்ல, இஷ்டம் போல பஸ்ல இல்ல, லாரில் பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது அல்ல. சபையினுடைய பக்தி விருத்திக்காக தான் தீர்க்க தரிசனம். வேதத்தை நம்ம கையில சரியா பிடிக்கணும். அது சரியா நம்ம பிரிக்காவிட்டா, சரியா ஹேண்டிலிங் பண்ணாவிட்டா, அவரு இன்னும் அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ரொம்ப கடினமாக ரொம்ப பரிசுத்தமாக பேசினதுனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டேன் சபைன்றாரு. இருக்கிறவங்க எல்லாம் துரத்து போட்டு ஃபில்டர் பண்றாரு. ஒரு 2 பேர் ஒரு ஆளு போனா, ஒரு வழியில ஜனங்கள் போனா 7 வழி இருக்கிறவங்களே பாதுகாக்க முடியாவிட்டா 7 வழி ஆத்துமால கர்த்தர் ஏன் கொடுப்பார் இவருடைய கையில? இவர் வர காணிக்கே சாப்பிடுறாரு, அவங்களையும் சாப்பிட முடிச்சிடுறாரு. காணிக்கை சாப்பிடுறாரு, அவங்களையும் முடிச்சிடுறாரு. ஏன்னா கர்த்தரோட வசனத்தை சரியாய் பிரிச்சு பிட்டு அவங்களுக்கு கொடுக்காததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள். நம்ம அப்படி ஊழியத்திலே போயிட்டு நம்மளோட அழைப்பு என்னதென்று கண்டுபிடிச்சி அதன்படி நடக்க பழகும் போது ஆசீர்வாதம் இருக்கு. நாம ஆசீர்வாதம் இருக்கோம், நம்ம ஆசீர்வதிக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நம்மளுடைய சபை ஆட்கள் தரித்திரண்டு நம்ம வாய்த்திருந்து ஒரு நாளும் பேசக்கூடாது. என்னுடைய சபையானது மலடி சபை ஐயா, என்னுடைய சபை மலடி சபை ஐயா.
ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க ஐயா. ரொம்ப கட்டத்துல நான் போறேன் ஐயா. எஸ் ஐயா, கொஞ்சம் கொடுக்கறதை போயிட்டு சரியா சொல்றீங்களா, கொடுக்கறதை போயிட்டு சரியா பேசுறீங்களோ அப்படின்னு எனக்கு சொன்னார். பாஸ்டர் ரூம்குள்ள கொண்டு போய் கொடுக்கறதை போயிட்டு சரியா பேசுங்க, இந்த சபையெல்லாம் மலடி சபை அப்படின்னாங்க. ஓ அப்படியா சொல்லி நான் போய் கொடுக்கறதை போயிட்டு பேசல, பணத்தை போயிட்டு பேச வார்த்தை வரல. நான் ஒரு விஷயத்தை ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லி கொடுத்தேன். அந்த ராத்திரி போற ஆட்கள் எல்லாம் வீட்டுக்கு போற விசுவாசிகள் எல்லாம் என்கிட்ட அவங்க கையில் இருக்கிற பணம் எவ்வளவு இருக்குது அவ்வளவு கொடுத்துட்டு அந்த சபை ஆட்கள் தான் நிறைய பணம் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு 12,000 வந்துச்சு. ரூம்குள்ள போய் கணக்கு பண்ணி பார்த்தேன், 12,000 வந்துச்சு. அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு மலடி சபை கொடுத்தாங்க பாருங்க 12,000. உங்க மலடி சபை இருக்க 12,000 கொடுத்தாங்க பாருங்க. எங்க சபையா? ஆமா உங்க சபை தான் கொடுத்தாங்க. எங்க சபையா? ஆமா உங்க சபை தான் கொடுத்தாங்க, 12,000 கொடுத்தாங்க பாருங்க. அவர்கிட்ட கொடுத்தேன். அடுத்த நாள் மறுபடியும் ஐயா நல்லா சரியா போடுங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் மறுபடியும் பணத்தை போயிட்டு பேசல, மறுபடியும் வேற காரியம் பேசுறேன். அன்னைக்கு மறுபடியும் ஒரு 20,000 கொடுத்தாங்க, கொண்டு வந்து எல்லாருமே சேர்ந்து கொடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஆராதனை சமயத்துல 2 நாள் நல்லா பணம் வந்துச்சு. அவர் கொடுத்தேன் இல்லையா, 3வது நாள் அவர் சபையாரே இன்னைக்கு கிடைக்கிற காசு எல்லாமே, இன்னைக்கு நீங்க கொடுக்குற காசு எல்லாமே ஏசனையாவுக்கு கொடுத்துட்றேன், நான் தொடமாட்டேன், ஏசனையாவுக்கு கொடுத்துருவேன், தாராளமாக கொடுங்கன்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். கொடுக்கறதை போயிட்டு பேசின அவரே பேசினார். நான் சொன்னேன் அதெல்லாம் பேசாதீங்க, வேண்டாம், நான் பணத்துக்காக வரல, தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இல்லை நாங்க எங்களோட கடமை, இது கொடுக்கணும் எங்களுக்கு கடமை அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணது எனக்கு கொடுக்க வேண்டிய ஆளு அங்கே கொடுத்துடலாம் இல்லையா, வசூல் பண்ணாரு. அப்படியே கொடுத்துடலாமா, இது எல்லாரும் கொடுத்துடலாம் இல்லையா, ரூமுக்குள்ள கொண்டு போனார். அப்படித்தான் நான் நினைச்சேன். பெரிய பயங்கரமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த காணிக்க பிடிக்கிற பையன் என்கிட்ட பிடிக்கிறான், போடுங்க எனக்கு தானே கொடுக்குறாங்க இதெல்லாம். இப்ப என்ன நான் நேரத்துக்கு போடணும், எனக்கு தானே கொடுக்குறாங்க. அவன் சின்ன பையன் இப்படி பிடிச்சி நிற்கிறான். அப்போ எனக்கு காசு பார்த்தா ஒண்ணும் இல்லை. அப்பதான் 500 ரூபாய்க்கு புதுசா வந்திருக்கு. யாரோ ஒரு 500 ரூபாய் கொடுத்தா பைபிள்ல வச்சிருந்தேன், அதை எடுத்து எனக்கு தானே கொடுக்குறாங்க இவங்க. சாதாரணமான ஒரு 100 ரூபாய் கொடுத்துருப்பேன், இப்போ 500 ரூபாய் காகிதம் எடுத்து அதுல போட்டேன். எனக்கு தானே கொடுக்குறாங்க, அது 500 ரூபாய் எடுத்து போட்டேன். ரூமுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போய் திரும்பி வந்தாங்க. வந்த பிறகு அந்த பொட்டலம் இவ்வளவு பொட்டலம் கொடுத்தாங்க. நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறும்போது பார்த்தா என்னுடைய 500 ரூபாய் காகிதம் கிடைக்கல, அதுல இல்ல. 500 ரூபாய் நோட்டு கிடையாது, அதுல 100 ரூபாய் நோட்டு கிடையாது. 1 ரூபாய் 2 ரூபாய் நோட்டு தான் இருக்கு, சில்லறை காசு இருக்கு, மீது ஒண்ணுமே காணும். நான் கர்த்தருக்கு கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு நினைச்சு நான் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி விட்டேன். ஒரு 20 நாள் கூட ஆகல. 20 நாளுக்கு பிறகு என்கிட்ட வந்தார். ஏசனையா சபையார் கேட்கிறாங்க, இன்னொரு கன்வென்ஷன் வைக்கிறோம். இன்னும் 20 நாள் தானே ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன கன்வென்ஷன், இப்பதானே கன்வென்ஷன் நடத்துறோம்னா சபையார் கேட்கிறாங்க, ஐயா மொத்தம் டோட்டலா எவ்வளவு வந்துச்சுன்னு கேட்டேன். பணம் எவ்வளவு வந்துச்சு டோட்டலா? அதான் நீங்க கொடுத்த காசு தானே ஐயா அப்படின்னு. இல்ல விசுவாசிகள் கொடுத்தது அதெல்லாம் கொடுத்தேன். அப்பா அதெல்லாம் நீங்க கவனிக்கல. நான் என்னோட 500 ரூபாய் காய்து அதுல போட்டு அதே கிடைக்கலையே. நீங்க என்ன பாஸ்டர், மலடி சபை நீங்க ஆக்குனீங்க, சபையை மலடியாக நீங்க ஆக்குனீங்க. மலடி சபை அல்லாது கொடுக்கிற சபை நீங்க தான் அதுக்கு காரணம். உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தினாலதான் அந்த சபை அப்படி ஆயிடுச்சு.
பண பயிற்சி உனக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சபை ஆட்கள் நிப்பாட்டாங்க. ஊழியம் செய்ற ஊழியக்காரர்கள் கொடுக்கறாங்க. நம்ம இந்தியாவில் பணம் இருக்கு, நம்ம தேசத்துல பணம் இருக்கு. நம்ம விசுவாசிகள் தாராளமாக கொடுக்கிற விசுவாசிகள். நீங்க தரித்திராய் விசுவாசிகளை தரித்திராக கூடாது. சரியாய் பிரிச்சு ரைட்லி டிவைட் தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை சரியாய் ஹேண்டிலிங் பண்ணா நமக்கு தரித்திரமே நம்முடைய பக்கத்தில் வராது, வரக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர் ஐஸ்வர்யவான்கள், அவர் நமக்காக தரித்திரராக மாறினார். நம்ம கொடுக்கிறவங்களா இருக்கணும், பிச்சை கேட்கிறவங்களா இருக்க கூடாது. அது நம்முடைய வாயிலே வரக்கூடாது. 2 பேர் ஊழியக்காரங்க அந்த வீட்டுக்கு போனாங்க. ரொம்ப நாள் போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரும் அந்த வீட்டுக்காரி அம்மா புருஷனை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டே போயிட்டு இருக்கிறாங்களே, அந்த பெரிய ஊழியக்காரர் அவர் இருக்காரு, பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் ரொம்ப பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன். அவரோடு இன்னொரு பாஸ்டர் வருவாரு, கெஹாஜி என்று பாஸ்டர் கெஹாஜி.